ராசா கூட்டு போ ராசா, அவனை போட்டுற கீட்டுற போறங்கிற மாதிரி. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கூட்டு போ எப்பா. ஏய் முடியல, உண்மையில முடியலங்க. முடியல முடியல முடியல, சத்தியமா முடியல. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது, முடியலடா. ஒரு கூடாரத்துல ஒருத்தன் தற்குறியா இருக்கலாம், ஒட்டுமொத்த கூடாரமும் தற்குறியா இருப்பது. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டா பேசுறேன், சக்கட முன்னாடிலாம் இல்ல. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டோம்னா என் பேச்ச நான் லூசு தான் கேட்காது. ஒரு மனுஷன்னா எப்பொருள் யார் யார் வாய்கை எப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனுஷங்க இருக்கீங்களா? ஏன்டா இருக்கீங்க? ஏன்டா இருக்கீங்க? எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பது அறிவு. உன்னுடைய சுய அறிவுக்கு உட்படுத்தினா ஒரு தடவை முடிவெடுத்து என் பேச்ச நானே கேட்க லூஸ் தான் கேட்காது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இது ஒரு டயலாக்னு கை தட்டி விசில் அடிச்சு, யார் அடிச்சா பொறி கறங்கிறது பூமியில தெரியுதோ அவன் தான் தமிழ். அப்ப நீ இல்லல்ல. இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? இப்படி எழுதி எழுதியா என்ன மண்டைக்குள்ள ஏத்திட்டாப்ல, பஞ்சா ஏத்திச்சு. இப்ப எது பேசினாலும் பஞ்ச் தான் பேசுறது. யார் அடிச்ச பொறி கலங்கி பூமி தர்றது ஓட்டம். இது ரேடியோல டிவி. திரைப்படத்துல கில்லி படத்துல வந்து கில்லி வந்துட்டான்டா களத்துக்கு. அவன் பேர் என்ன? கில்லி படத்துல வேலு வேலு வந்துட்டான்டா. இனி கூத்து ஆச்சு பூச்சி சந்துல போட்டாச்சு இல்ல அப்படி போடுவாங்க, திரைப்படத்தை போடுவாங்க. தந்தி டிவி கேமராமேன் சாயந்தரம் வர அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து டிரைனேஜ் ஒர்க் நடக்கிறதுனால நீ வீட்டுக்கு வர முடியாதுப்பா, ஜூம் மீட்டிங்ல வந்துடுறேன்னு சொன்னேன். ஏன்னா அடிச்சு பிகில் கேட்டுதான், நல்லா ஸ்டுடியோல கேட்டுதான் கார்க. ஓ விசில் அடிச்சிங்களா? ஓ பிகில் சத்தம் கேட்கல. ஆளாளுக்கு ப்ராப்பர்ட்டி சிம்பிள் எடுத்து கேட்கல ஐயா ஐயா, ஆளாளுக்கு விசில் எடுத்து வந்தா என்ன பண்றது? யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு. இன்னும் ஒரு மாதத்துல ஜனநாயகம் படம் வெளி வந்துச்சுன்னா தியேட்டர்ல தளபதி நடித்த ஜனநாயகன் வரும். 3 மாதத்துக்கு பிறகு படம் வெளியில வந்துச்சுன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு வரும். ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கேள்வி, பேனல் எங்க திமுக? பவள விழா பாப்பாவை பேனல்லயே காணுமே. எதுல சொல்றீங்க? எங்க இந்த பேனல்லயே காணுமே. யார் எந்த கட்சின்னு எனக்கு தெரியலையே. இப்ப நீங்க யாரு? நான் தாவேகா செய்தி தொடர்பாளர், திமுக செய்தி தொடர்பாளர் பண்ண பேசுறாங்க. அதுதான் எல்லாரும் ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியாம, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம. இவரு தெரியல, இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அவருக்கு தெரியும் இந்த களம் எங்க இருக்கு, மக்கள்கிட்ட இந்த டிஜிட்டல் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? சேர்க்கறாங்கன்னு சொல்றீங்க, அத பத்தி பேசுறேன். அமைதியா இருங்க சுகுணா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேனையா இருந்தா சுறாப்படம் சூப்பர் படம்னு சொல்லுவாங்களா, அப்படிங்கிற மாதிரி அவர் பல விஷயங்களை சொல்லி பழமொழியாங்க இல்ல புதுமொழியா கூட வச்சு. இல்லாம வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இனி பிளான் பி? பிளான் பி இல்ல, பிளான் Z வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. கூட டான்ஸ் ஆடலாமான்ட்டாரு. ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். இப்ப வர்ற எலெக்ஷனுக்கு யூஸ் ஆவாண்டா. சரிதானே? உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. நல்லா குத்து. குத்தவா? டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாள சின்ன தழும்பி இப்போதி பாம்பாடே எப்போதி மேலாடே.
சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க? படம் உங்க வடை முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடுவீங்களா? சொல்லியா மங்கி டான்ஸ் ஆடுறீங்க? என்னையா மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடுவீங்களா? நீங்க யாரு? என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபா? டேய் நீங்க அடிச்சாடியில மெண்டல் ஆயிட்டான்டா. திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா வகுந்து விடுவேன், எழுத்தாணியை தங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க. ஒண்ணு ஆகலையோ? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தந்தது? யாரா கை தட்டுறது? போனாரா? டாப் இன்ஜின். எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாளம் சின்ன தழும்பி இப்போதி பாப்பாடே எப்போதி மேலாடே தாடி என்ன உடம்பி டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும் பிச்சு பிச்சும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும் பிச்சு பிச்சும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாளம் சின்ன தழும்பி இப்போதி பாப்பாடே எப்போதி மேலாடே தாடி என்ன உடம்பி. பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படிப்பட்ட பங்களிப்பு அது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு, இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா ஆட்சி நாங்க அமைச்சோனா சுத்தமா மூச்சு விட முடியல. நாங்களும் எல்லாரும் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் பாதி பேரும் மயக்கம் போட்டாங்க. ஒரு தண்ணி கிட்ட தண்ணி யாருமே குடுக்கல. நானும் தான் செத்து இருக்கணும். அத்தனை சன நெருக்கி தள்ளுறாங்க. ஒரு பாட்டில் தண்ணி தண்ணி கொண்டாந்து அங்க வச்சிருக்காங்க, பாட்டிலா. ஒரு பாட்டில் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க கட்சிக்காரங்க. அவங்க விஜய் கட்சியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணிய. தண்ணியே கிடைக்கல. தண்ணி இல்லாமே அதுலயே பாதி பேர் ரொம்ப மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இதுதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. முதலமைச்சர் ஆனோனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுப்போன்றதுக்கு இந்த சத்தம் தான் உதாரணம். எங்களுக்காக இல்லைனாலும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமானதுக்காகவும் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா சார்